Hello everyone, வணக்கம் and welcome back to my channel long haired princess ella. மெயினாக வந்து உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹொசூரில் வந்துட்டு புக் ஃபெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க, அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலி இந்த வாட்டர் போகும் இல்லையா, ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருந்தா அது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லுக்கு கொடுக்கும். அந்த மாதிரியான ஷோகேஸ் பீஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே அற்புதமாக இருந்தது, நீங்களும் பாருங்கள். ஸோ அது பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் மேட்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு சொல்லியிருந்தேன், பட் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம், நீ ஜஸ்ட் பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னென்ன கலர்ஸ் இருக்குது, ஏதாவது வெரைட்டி இருக்கான்னு பார்த்தேன். எல்லாமே சேம் ஆன்லைனில் இருக்கிற மாதிரியே தான் இருந்தது. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கடைக்கு வந்து நாங்கள் மூவ் ஆகிட்டோம். இங்கேயுமே நிறைய வந்து கைவினை பொருட்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஹேண்ட் கிராஃப்ட் திங்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இதெல்லாம் வச்சா வீடு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் லிட்ரலி. அண்ட் தென் சோஃபாஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க, சிட் அவுட்டில் வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் காட்டனில் வந்து சில பெட்ஷீட்ஸு, அப்புறம் குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ்ஸு இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் தென் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து ஷூ ரேக்லாம் வந்து வச்சுருப்போம், பட் என்ன இங்கே வந்து இரும்புலே பண்ணி அயன்லேயே வந்து இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஈஸியாக ஓப்பனும் பண்ணிக்கலாம், க்ளோஸும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு மெட்டீரியலில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி மினி எக்ஸ்போ வந்து போடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரெக்டான சேல் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் இந்த ஹோல்சேல் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து ரீசெல்லர்ஸ்லாம் வந்துட்டு கம்மி ப்ரைஸில் ஆஃபர்லலாம் வந்து க்ளோத்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு டெய்லி வேர்ஸு, அப்புறம் இந்த ஷெர்வானிஸ் மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ரொம்பவே குவாலிட்டி நல்லாயிருக்கும். ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்க முடியும். அந்த மாதிரி தான் வந்து சேல் பண்ணுறாங்க. நான் வந்து மோஸ்ட்டாக என்ன வாங்குவேன் அப்படின்னா, இந்த சிப்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட்ஸ் இந்த காட்டனில் நூல் மாதிரி இருக்கும், அது ரொம்பவே லைஃபும் வரும். ஹொசூர் கிளைமேட்டுக்கு வந்து சூட் ஆகும், நல்லா ரொம்ப ஆப்டாக இருக்கும். அது வந்து வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு எக்ஸிபிஷனில் நான் ஃபஸ்ட் போகும்போது 2 பெட்ஷீட் வாங்கியிருந்தேன். பட் ஆனால் செகண்ட் டைம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா 6 பெட்ஷீட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு அதனோட குவாலிட்டி. இயர்லி ஒன்ஸ் தான் வந்து போடுறாங்க, இல்லை 6 மந்த் இல்லை 8 மந்த் ஒன்ஸ் போடுறாங்க. அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா வாங்கி, அந்தளவுக்கு அது குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால நான் செகண்ட் டைம் வரும்போது தேவைப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுக்கிட்டேன். கெஸ்ட்லாம் வந்தால் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த மாதிரி கடைகளில், இந்த மாதிரி எக்ஸ்போவில் வந்துட்டு குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. அதே சமயம் சில சீப்பான ப்ராடக்ட்ஸும் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்து வந்து வாங்கிக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க இந்த தடவை. பட் ஆனால் அது ஏதோ கலர் போன மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஆன்டிக் பீஸ்னு சொல்கிறாங்க, எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. நீங்கள் இதுக்கு முன்னாடி அதை பார்த்துருக்கீங்கன்னா அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் பொதுவாக வந்து கோவில் திருவிழா இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா எப்படிலாம் இருக்கும், அந்த மாதிரியான திங்ஸுமே இங்கே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் இந்த தடவை எந்த ஷாப்பிங்கும் பண்ண ஐடியாலே இல்லை. ஏன்னா சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு போவோம், இன்னும் கொஞ்சம் கடைங்கள்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணல, ஜஸ்ட்டு அப்படி அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் ஃபுல்லாக ஸ்டால் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தேன். மீன்வெல் வந்து இந்த ஸ்ட்ராப் மாதிரியான வாட்ச்சு குழந்தைங்களுக்கு, சர்வேஷாக்கு வந்து சூப்பர்மேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஸ்பைடர்மேனும் பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த வாட்சை வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தான். வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். 100 ருபீஸ்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் எனக்கு சரி வாங்குவோம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையிலேருந்து வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸு வடகம் இருக்கு இல்லையா, அது வந்து இருந்தது.
இதுலேயுமே நான் வந்து பார்த்திங்கன்னா சர்வேஷா ஸ்கூலுக்கு அப்புறம் வீட்டில் நம்ம எப்போயாவது வெஜ்ஜு செய்யும்போது கடிச்சிக்கிறதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு இதுலேயுமே அப்பப்போ கொஞ்சம் வாங்கி வைப்போம். ஆனால் இங்கே எனக்கு கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. இனிஷியலாக நான் இங்கே தான் வாங்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச லோக்கல் ஒரு ஷாப்பில் வந்துட்டு ஹோல்சேலாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அங்கே வந்து ப்ரைஸ் இன்னுமே கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து 1/4 கிலோவே வந்து 90 ருபீஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா கடைங்களில் இதை விட இன்னும் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா 1/2 கேஜியே வந்துட்டு இன்னும் கம்மியான ரேட் தான் இருந்தது கம்பேரிட்டிவ்லி. அதனால் நான் வந்து அங்கேயே வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ இதுவும் என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக அதையும் ஒரு விசிட் பார்த்துட்ருந்தேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நான் எல்லா கடைகளுமே விசிட் பண்ணியிருப்பேன். எதுவுமே அந்தளவுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும் என்னெல்லாம் இருக்கும், இதனோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில பொருட்கள் வந்து நல்லாவே குவாலிட்டியாக இருக்கும். சில பொருட்கள் வந்து நீங்கள் ஹோல்சேலாக வாங்கும்போது அந்த ப்ரைஸ்க்கு ஓகேவாக இருக்கும். பட் பல பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா சீப்பாக தான் இருக்கும். அதை நம்ம பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லேடிஸோட ஃபேன்சி ஐட்டம்ஸ், இயர்ரிங்ஸ், அக்சசரிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு தேவையான இந்த வெஜிடபிள் கட்டர், ஜூஸர் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். அதாவது சகஜமாக நம்ம லைஃப்பில் பார்க்குற சில பேசிக்கான திங்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஹோல்சேல் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹொசூருக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மேட்டு, இந்த லாங்கு மேட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிக்கிற குளிருக்கு வாங்கியே ஆகணும், வாங்கி தரையில் போட்டால் தான் காலை கீழே வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் இப்போ சம்மருங்கிறதுனால அந்தளவுக்கு தெரிவிச்சிக்கல. பட் ஆனால் வந்து நார்மலாகவே தரை நடுங்கும், கால் கீழே வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த மாதிரி கார்பெட் வாங்கி போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கேட்டுகிட்டே இருப்பேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட. பட் ஆனால் நானும் ஒரு தடவையும் கேட்குறேங்க, விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஒருவேளை எனக்கு முன்ன பின்ன வாங்கி பழக்கம் இல்லாததுனால அவ்வளோ விலை அதிகமாக தெரியுதா என்னன்னு தெரில. நான் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இதுவும் வந்து நான் ஷாப் பண்ணல. நான் வந்து மோஸ்ட்டாகவே எதுவும் பெருசாலாம் வாங்க மாட்டேன். பெட்ஷீட்ஸ் வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காம்போவில் ஏதாவது வீட்டுக்கு தேவையான திங்ஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்கிறது வாங்குவேன். குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்பேக்கு, பர்ஸு இந்த மாதிரியான திங்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ஷாப் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா அதெல்லாம் வந்து டெய்லி யூஸ் தானே, அதனால் அந்த இதுக்கெலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இந்த ப்ரைஸ்க்கு அப்படிங்கிறனால அதை வந்து வாங்கிப்பேன். ஸோ அதனால் நான் இந்த தடவை ஒரு விசிட் மட்டும் பார்த்துட்டு போவோம், கடை ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்டாச்சூஸ்லாம், புத்தா ஸ்டாச்சூஸ்லாம், அதெல்லாம் வந்துட்டு இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணி அந்த தண்ணி வந்து ஊற்றுற மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப 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 அழகாக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த ரெயின் சவுண்டு, லைட்ஸு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இது தண்ணி சொட்டுற சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருந்தது. அது ஒரு மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. மைண்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நானும் முடிவு பண்ணிட்டேன், நம்ம வீடு கட்டும்போது கண்டிப்பாக இதை நம்ம வந்து வைக்கிறோம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். பட் ஆனால் இவ்வளோ பெருசாக வாங்கிட்டு போய் நம்ம வைக்க போகிறதில்ல. அதனால் விலையை மட்டும் கேட்டுட்டு என்ன ஏதுன்னு சும்மா ஒரு என்கொயரி மாதிரி பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வெளியே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா புக் ஃபெஸ்ட் வந்து இருந்தது. நீங்களும் உங்களோட ஓல்டு புக்ஸை வந்து இங்கே செல் பண்ணிவிட்டு போகலாம். அதனோட ப்ரைஸும் பாருங்கள் இங்கே போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கிற புக்ஸு கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபுல் வியூ இது தான்.
மோஸ்ட்டாக இங்கே வந்து எக்ஸ்போ போடும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸை வந்து ரொம்ப எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு சில திங்ஸ்லாம் வந்து இருக்கும். ஐ மீன் பார்க்கிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் ஆனால் வந்து இந்த தடவை வெறும் இந்த பலூனில் விளையாடுறது, அதுக்கப்புறம் இந்த ஜம்ப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இது மட்டும்தான் இருந்தது. சர்வேஷா வந்து கேட்டான் இதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வேணாம், லேட் ஆகிடுச்சு, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டோம். கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தான். பட் ஆனால் அவங்க அப்பா வந்து அவனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற விதமாக அவனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது நான்வெஜ் வாங்கி கொடுக்கலாம், எதனா ஸ்நாக் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு சிக்கன் லிட்டில் கேஃபே அப்படின்றது தான் அந்த கடையோட பேர். அது வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு ஃபியூ மந்த்தாக வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு எப்போயாவது ஸ்நாக்கு நான்வெஜ் கிரேவிங் இருக்குது அப்படின்னா இங்கே தான் மோஸ்ட்டாக வந்து வாங்கிட்டு போவோம். இப்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் இருக்கிறதுனால எங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸி டு அப்ரோச்சாக இருக்கிறதுனால நாங்கள் இங்கே தான் வந்து இப்போ அடிக்கடி வந்துட்ருக்கோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் ஷாப்போட ஃபுல் வியூ. ஒரு சின்ன ஷாப் தான், பட் ஆனால் வந்து டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் அங்கே சுற்றிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நான் போய் என்னோடய ஆர்டரை சொல்லிவிட்டு டேபிளில் உட்காந்துட்டேன். ஸோ அவங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து சிக்கன் 65 அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கீமா ரோலும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு சின்ன ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் ஷவர்மா பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் ஷவர்மா வந்து சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 மந்த்லேயே ஷவர்மா பற்றி சில இஷ்யூஸ்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது சாப்பிட்றதே நிறுத்திட்டோம். இது பார்த்த உடனே எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாகிடுச்சு. பசி வேறு இருந்ததுனால ஒன்று மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னால் ஃபுல்லாக ஒரு ஷவர்மா சாப்பிடவே முடியல, அந்தளவுக்கு ஃபில்லிங்காக இருந்தது. அப்புறம் திகட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா பசியில் இருக்கோம், இது மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னா தாராளமாக ஒரு ஷவர்மா வந்து ஒருத்தவங்களால் சாப்பிட முடியும். கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் ஹைஜீனாக இருக்கிற மாதிரியாக செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லதும் கூட. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேர் எடுத்தே கொடுக்கணும். ரிஸ்க் எடுக்கிறது உங்களோட சாய்ஸ் தான். ஜஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக தான் காமிச்சிருக்கேன். அண்ட் தென் சர்வேஷாவுக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனும் நல்லா சாப்பிட்டான். நாங்கள் டின்னரே அப்படியே முடிச்சிட்டோம். மேற்கொண்டு நாங்கள் எதுவுமே சாப்பிடல. ஒரே ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு நைட் வந்து தூங்கிட்டோம். ஸோ சில பிக்சர்ஸ்லாம் வந்து நான் எடுத்தேன், அதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. ஹேர் கேர் வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ. Till then, this is Long Hair Princess Ella. See you on next video. Thank you. Bye bye.